Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம Bujii Creates சேனல்ல ரொம்ப சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போறீங்க. போன வீடியோல கேக் எப்படி செஞ்சோம் அப்படினு பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோல பேக்கரி ஸ்டைல்ல க்ரீமை எப்படி செய்யலாம் அப்படினு தான் பார்க்க போறோம். பேக்கரியில வந்து எப்படி க்ரீம் செய்வாங்க அப்படினு நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. இந்த வீடியோல வாங்க போய் பார்க்கலாம். அதோட சீக்ரெட் என்ன அப்படின்றதும் பார்க்கலாம் வாங்க. நிறைய பேக்கரியில பார்த்தீங்க அப்படின்னா டால்டா யூஸ் பண்ணி தான் க்ரீம் செய்வாங்க. அதை தான் நானும் இன்னைக்கு செய்ய போகிறேன். நம்ம வெறும் டால்டா மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். விப்பிங் க்ரீம் அதெல்லாம் வந்து எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. ஃப்ரெஷ் க்ரீம் எதுவுமே நம்ம டால்டா வச்சுட்டு நம்ம வந்து க்ரீம் செய்ய போகிறோங்க. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த க்ரீம் வந்து நான் ஃப்ரீசரில் வச்சனால கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்குது. அதை வந்து இந்த மாதிரி நல்லா நீங்கள் பேஸ்ட் மாதிரி வந்து ஸ்பூனில் வந்து கலக்கி விட்டுக்கோங்க. அப்புறமா உங்ககிட்ட பீட்டர் இருந்தாலும் சரி, விஸ்க் இருந்தாலும் சரி, நீங்கள் அதை வச்சு பீட் பண்ணால் ரொம்ப சூப்பராக வந்துடுங்க. ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து நம்ம பேக்கரி ஸ்டைல் க்ரீம் வந்து நம்ம கொண்டு வந்துடலாம். உங்ககிட்ட பீட்டரோ இல்லை விஸ்கோ ரெண்டுமே இல்லைனாலும் நீங்கள் வெறும் கரண்டியோ இல்லை ஸ்பூனை வச்சே நீங்கள் க்ரீம் வந்து சூப்பராக பண்ணிடலாங்க. நம்ம கரண்டியோ ஸ்பூனோ வச்சு நம்ம பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நொரன்னு வரும். இதை வச்சு பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாக வருதுங்க. நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு அதில் வெறும் வந்து நான் பீட்டர் மட்டும்தான் வச்சு, அதாவது விஸ்க் மட்டும் தான் வச்சு நான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். இதோடு நீங்கள் வந்து சுகர் வந்து ஆட் பண்ணணும். அதை பவுடர் சுகர், ஐசிங் சுகர் அது எதுவுமே தேவையில்லைங்க. பவுடரை சுகர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இதில் வந்து ஒரு 125 ml அந்த கப்பு, அரை கப்பு அளவு நான் வந்து பவுடர் சுகர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணாவே போதும். க்ரீம் வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கு வந்து சுகர் டேஸ்ட் வந்து பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் சுகரை வந்து பவுடர் பண்ணி கூட நீங்கள் அதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் க்ரீம் வந்துட்டு செஞ்சுக்கலாம். அவ்வளோதான். இந்த 2 பொருள் இருந்தாலே போதுங்க, நம்ம சூப்பரான பேக்கரி ஸ்டைல் க்ரீம் வந்து ரெடி ஆகிடுங்க. இதே மாதிரி நீங்களும் வந்து வீட்டிலே வந்து சூப்பராக செய்யலாங்க. இப்போ நம்ம வந்து க்ரீம் வந்து சூப்பராக செஞ்சுட்டோம். நம்ம இதோட வெண்ணிலா டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வெண்ணிலா ஃப்ளேவர், அதாவது எசன்ஸ் வந்து நீங்கள் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டாலே போதும். நம்ம சூப்பரான பேக்கரி ஸ்டைல் க்ரீம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இப்போ நான் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன். பீட் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்பேச்சுலா வச்சுட்டு ஒரு டைம் வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து நல்லா அந்த சாஃப்ட்னஸ் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா ஸ்டிஃபாக இருக்கணுங்க. நீங்கள் கீழே தட்டினா கூட அந்த வி ஷேப்பில் வந்து அந்த க்ரீம் வந்து கீழே விழணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோ ஸ்டிஃபாக வந்து க்ரீம் வந்து இருக்கணும். நம்ம வந்து டால்டாவில் செய்கிறனால கண்டிப்பாக வந்து நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் வச்சிங்கன்னா மட்டும்தான் அது வந்து அப்படியே இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கெட்டி ஆகிடும். கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் நிறையவே கெட்டி ஆகிடும். ஃப்ரிட்ஜில் வைக்காமல் நீங்கள் வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் கேக் வந்து அந்த மாய்ஸ்சரைசராக நல்லாவே இருக்கும். இப்போ நான் 3 லேயராக, அதாவது 2 லேயராக கட் பண்ணதை நீங்கள் வந்து போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். அதே மாதிரி கால்லையும் கொடுக்குறேன், எண்ட் ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்துட்டு சுகர் சிரப் வந்து போட்டுட்டு நம்ம அந்த க்ரீம் வந்து அழகாக பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது க்ரீமு. இந்த மாதிரி நீங்கள் நல்லா சாஃப்டாக வந்து போட்டுக்கோங்க. அடுத்து அந்த பக்கத்தில் ரெட் கலர் இருக்குன்னு பார்த்துருக்கீங்களா, அது என்னன்னு தெரியுமா? அதுதான் வந்து பைப்பிங் ஜெல்லு. அதையும் எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் அதையும் வந்துட்டு இதில் வந்து டெக்கரேஷனுக்கு அதுதான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நடுவில் வந்துட்டு எந்த சாக்லேட்டோ செரி சிரப்பு எதுவுமே போடலை. சுகர் சிரப்பும் இந்த க்ரீம் மட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக, ரொம்பவே நல்லா மாய்ஸராக இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க கேக்கு. நம்ம வந்துட்டு இது வந்து நார்மலாக செய்கிற கேக்கு தான். ஆனால் இது வந்து ஐஸ் கேக் சொல்லுவாங்க இல்லையா, அந்த டேஸ்ட்டில் வந்து இருந்தது. ரொம்பவே சூப்பராக இருந்தது. இப்போ நான் வந்து 3 லேயரும் வந்து நல்லா கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நல்லா சூப்பராக வந்து நான் பண்ண போகிறேன். பாருங்கள். அந்த பைப்பிங் ஜெல்லும் எப்படி செய்யலாம், ரொம்பவே ஈஸி தாங்க. வீட்டில் ஒரு 3 பொருள் மட்டும் இருந்தாலே போதும். ஒரு பொருள் வந்து நம்ம வீட்டில் எப்பயுமே இருக்கும். 2 பொருள் இருந்தாலே போதுங்க. சூப்பரான நம்ம பைப்பிங் ஜெல் செஞ்சிடலாம். நம்ம அடுத்த வீடியோவில் பைப்பிங் ஜெல் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.